டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வால்யூம் 2ல் 5 மார்க்குன்னு சொல்லும்போது யூனிட் 8 அயானிக் ஈக்குலிபிரியம் பாருங்கள். இதில் மேக்ஸிமம் இந்த 4 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் வரத்துக்கு நாளைக்கு சான்சஸ் இருக்குது. டிஃபரன்ஷியேட் லூயிஸ் ஆசிட் லூயிஸ் பேஸ், அது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஆஸ்வால்ட் டைலூஷன் லாவுடைய டெரிவேஷன் பார்ட்டை ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். ஓகே, இன்க்ளூடிங் வீக் பேஸும் சேர்த்து எழுதணும் 5 மார்க் கொஸ்டினில். தேர்ட் ஒன் ஹெண்டர்சன் ஈக்குவேஷன். 3 மார்க்லேயும் வரும். சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை 5 மார்க்லேயும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்பர் 4 பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொஸ்டின்ஸு 3+2 இல்லை 2+3 மார்க்கோ கேட்குற மாதிரி இருந்ததுன்னா அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது வந்து மேக்ஸிமம் ஆசிட் பேஸ் கான்செப்ட். அதில் முக்கியமாக லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட், லூயிஸ் கான்செப்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. அதோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் சம்ஸ், புக் பேக்கில் இருக்கக்கூடிய சம்ஸு, புக் இன்சைடில் இருக்கக்கூடிய 2 சம்மும் நீங்கள் மெயினாக பார்த்தா போதும். எக்ஸாம்பிள் சம் உங்களுக்கு ரெடிமேட் ஆன்சர் எங்கே இருக்கும். அது இல்லாமல் கேஎஸ்பி கால்குலேஷனில் சால்யூபிலிட்டி ப்ராடக்ட் கால்குலேஷனில் புக் பேக் கொஸ்டின் கால்சியம் பாஸ்பேட் அண்டு Hg2Cl2க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிற மாதிரி வச்சுக்கணும். இது யூனிட் நம்பர் 8. நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 9 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. இதில் நீங்கள் இந்த 5 கொஸ்டினும் மெயினாக படிச்சிங்கன்னா போதும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலக்ட்ராலிட்டிக் கண்டக்டன்ஸ், இது கவர்மெண்ட் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. ஓகேயா, கோல்ட்ரோஸ் லா, அந்த கோல்ட்ரோஸ் லாவினுடைய ஃபஸ்ட் அப்ளிகேஷன் 1 இருக்கும். புக் பேக் கொஸ்டின் தான், புக் பேக்கினுடைய 3rd கொஸ்டின். நர்ன்ஸ் ஈக்குவேஷன் ஃபெமிலியர் உங்களுக்கு. ஓகேயா, நர்ன்ஸ் ஈக்குவேஷன் டெரிவேஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் போடணும். எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் மோல்டன் NaCl, இது ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாமில் வந்தது கிடையாது, பட் புக் பேக்கில் இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 5 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோஷன் சொல்லிட்டு ஒரு மாடல் கொஸ்டினில் கவர்மெண்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 and 5 முதல்ல படிச்சுட்டு அப்புறமா அவங்க ஃபெமிலியர் கொஸ்டின்ஸ் கோல்ட்ரோஸ் லா, நர்ன்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் மோல்டன் NaCl நீங்கள் படிக்கலாம். இது யூனிட் நம்பர் 9. நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 10 சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் இந்த ஒரு 5 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் நான் பர்டிகுலராக 2 கொஸ்டின்ஸ் சொல்கிறேன், அது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். ஓகேயா, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் அப்சார்ப்ஷன் அடிக்கடி படிச்சிருப்பீங்க ஸ்கூலில். ஓகேயா, சாலிட் ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிருக்கிற மாதிரி அமார்பஸ் கிறிஸ்டல் அண்ட் சாலிட் டிஃபரன்ஸ் மாதிரி இது ஒரு ஃபேமஸான டிஃபரன்ஸ் கொஸ்டின். ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும், 5 பாயிண்ட்ஸுக்கு 5 மார்க் கிடைக்கும். அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட், இதுவும் எக்ஸாமில் ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. இதில் நீங்கள் வந்து ஒரு 5 பாயிண்ட் செலக்ட் பண்ணி எழுதலாம். 3rd கொஸ்டின் பாருங்களேன், 2 தியரி கொஸ்டின்ஸ் இருக்குடா. இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தியரி அண்ட் அப்சார்ப்ஷன் தியரி. 2 தியரியில் ஏதாவது ஒரு தியரி கேட்பாங்க, எக்ஸாம்பிளோடு எழுதணும். ஓகேயா, 4th கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம். என்ன காரணம் அப்படின்னா அது வந்து பழைய சிலபஸ்லேயே இருக்குது, நியூ சிலபஸ்லேயே இருக்குது. ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் பை கண்டென்சேஷன் மெத்தட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கண்டென்சேஷனை கட் பண்ணிவிட்டு கெமிக்கல் மெத்தட்னு கேட்பாங்க. 2 ஒன்று தான். கெமிக்கல் மெத்தட்னு கேட்டாலும் இந்த மாதிரி கேட்டாலும் சேம் ஆன்சர் தான். இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் நீங்கள் 5 ஹெட்டிங் எழுதி 5 ஈக்குவேஷன் அதை பேலன்ஸ் பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். லாஸ்ட் கொஸ்டின் அதே ப்ரிப்பரேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ் தான், பட் டிஸ்பர்ஷன் மெத்தடோட நீங்கள் கண்டென்சேஷன் மெத்தடுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய கொடுத்து படிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 11 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சம் இருக்கலாம், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ABC அந்த மாதிரி. அதர்வைஸ் இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். ஓகேயா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம எப்போதுமே கேரண்டீடாக கொஸ்டின்ஸ் கொடுக்க முடியாதுடா. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த 2 கொஸ்டினுமே 5 மார்க்குக்கு ஒருத்தான கொஸ்டின். லுகாஸ் டெஸ்ட் கேட்கலாம், விக்டர் மேயர் டெஸ்ட் கேட்கலாம். டிஃபரன்ஷியேட் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி ஆல்கஹாலுக்கு வரக்கூடிய கொஸ்டின். ஓகேயா, அதே மாதிரி கன்வெர்ட். இந்த கன்வெர்ட்டில் இந்த 3மே ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். கிளைகால் டு டயாக்சைன், கிளிசரால் டு அக்ரோலின் அண்டு TNG. இந்த கன்வர்ஷன்ஸ் 3க்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து விட்டு எழுதி பார்த்துக்கோ. அது மாதிரி நேம்டு ரியாக்ஷன்ஸில் கோல்பு-ரீமர் டைமன் வந்து ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். இந்த லெசனில் எல்லாருமே கோல்பு-ரீமர் டைமன் மேக்ஸிமம் படிச்சிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் வந்துடும். அடுத்தது ஃபினாப்தலினுடைய ப்ரிப்பரேஷன், கப்ளிங் ரியாக்ஷன். இந்த காம்பினேஷனில் ஒன்று எதிர்பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினாப்தலின் ஃப்ரம் ஃபினால், கப்ளிங் ரியாக்ஷன், ஃபார்மேஷன் ஆஃப் பென்சீன் டைசோனியம் குளோரைன் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி லாஸ்ட் இது வந்து ஒரு கண்டினியூஸாக 2 இயர்ஸாக கேட்டுட்ருக்குறாங்க எக்ஸாமில். கன்வர்ஷன் ஆஃப் ஃபீனால் இன்டூ மேக்ஸிமம் புக்கில் இருக்கக்கூடிய இந்த 5 காம்பவுண்ட் ஏதாவது 1-2 வரலாம். ஃபீனால் டு பென்சீன், ஃபீனால் டு அனிலின், ஃபீனால் டு கினோன், ஃபீனால் டு சைக்ளோஹெக்சனால் அண்ட் ஃபீனால் டு பிக்ரிக் ஆசிட். இது எல்லாமே 1 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் இந்த 5 கொஸ்டினில் நிச்சயமாக ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ இல்லை காம்பினேஷனில் கொஸ்டின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. யூனிட் நம்பர் 12 கார்போனில் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்.
இந்த ரெண்டு மெக்கானிசம் எவ்ரி இயர் எல்லா டீச்சருமே சொல்லுவாங்க. ஆல்டால் மெக்கானிசம், கன்னிசாரோ மெக்கானிசம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு. ஸோ மெக்கானிசத்தில் இந்த ரெண்டு மெக்கானிசத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஒன் டைம். செகண்ட் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃபார்மிக் ஆசிட். மூணாவது டெஸ்ட் ஃபார் ஆல்டிகைடோ டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிடோ ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கலாம். டெஸ்ட் ஃபார் ஆல்டிகைடில் நீங்கள் இனி 2 டெஸ்ட் எழுதினா போதும். டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிடில் 3 பாயிண்ட்டுமே நீங்கள் கொடுக்கணும். இது மேக்ஸிமம் காம்பினேஷன் கொஸ்டின்லேயும் வரலாம், இல்லை 2 1 3 மார்க்லேயும் கேட்கலாம். அதே மாதிரி இந்த 5th கொஸ்டினில் கூட காம்பினேஷன் கொஸ்டின்ஸ் தான். சப்போஸ் இஃப் யூ ஆர் லக்கி இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் மாட்டிடும். யூரோட்ரோபினுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ரக்சர் யூசஸ், HVZ ரியாக்ஷன் கார்பாக்சிலிக் ஆசிடில் படிச்சிருப்பீங்க. ரோசன்மன் ரிடக்ஷன், பெர்கின் ரியாக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெர்கின் ரியாக்ஷனை ஒன் டைம் பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் படிச்சுக்கிறது நல்லது, பட் பெர்கினுக்கு ஒரு 2 டைம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. அது மாதிரி ஈட்டார்டு ரியாக்ஷன், நோவேனேகல் ரியாக்ஷன், மாலக்கைட் கிரீன் ப்ரிப்பரேஷன் பென்சால்டிகைடில் வரும். ஓகேயா? இதெல்லாமே கார்பனல் காம்பவுண்டில் நீங்கள் படிக்கணும். இதை தவிர நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கணும், பட் இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் போகலாம். யூனிட் நம்பர் 13 ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். டிஃபரன்ஷியேட் பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி அமைன்ஸ். புக் பேக் கொஸ்டின் இது ஆக்சுவலி. இதில் ஒரு 5 பாயிண்ட் எழுதி டிஃபரன்ஸ் பண்ணி காமிக்கணும். இது அடிக்கடி வரும், ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் இது ஆக்சுவலாக. அடுத்தது ஃபுல்லாகவே நான் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் நமக்கு எக்ஸாக்டாக இந்த என்ன கொஸ்டின் வருங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். கேப்ரியல் தாலிமைடு கார்பைல் அமீன். கேப்ரியல் தாலிமைடு ரியாக்ஷன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அலிஃபாட்டிக் பிரைமரி அமீன். அது மாதிரி கார்பைல் அமீன் ரியாக்ஷன் டெஸ்ட் ஃபார் பிரைமரி அமீன். ஓகேயா? மஸ்டர்ட் ஆயில் எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம். மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் இதுவும் டெஸ்ட் ஃபார் பிரைமரி அமீன் தான். டெக்ஸ்ட் புக்கில் கார்பைல் அமீனுக்கு கீழே நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது டைஅசோடைசேஷன் ரியாக்ஷன், இந்த 2 காம்பினேஷன். அதே மாதிரி டிபி நைட்ரோ அசிஃபார்ம், அதுலேயே அனிலின் டஸ் நாட் அண்டர்கோ ஃபெடல் கிராப் ரியாக்ஷன் ஒய். இன்னொன்று இந்த 2 நேம்டு ரியாக்ஷன்ஸ் பென்சீன் டைசோனியம் குளோரைடில் படிச்சிருப்பீங்க, சாண்ட்மேயர் அண்டு கேட்டர்மேன். இதை தாண்டியும் நிறைய கொஸ்டின்ஸ் இதில் சான்சஸ் இருக்குமா? கன்வர்ஷன் ஆஃப் நைட்ரோபென்சீன் டு அனிலின், கன்வர்ஷன் ஆஃப் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் இன்டு அமினோ காம்பவுண்ட்ஸ், ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் நைட்ரோபென்சீன் இன் பேசிக் மீடியம். அந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கிறதுல மறுபடியும் சொல்கிறேன். ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் நைட்ரோபென்சீன் இன் வேரியஸ் மீடியம், அசிடிக் மீடியம், பேசிக் மீடியம், நியூட்ரல் மீடியம், எலக்ட்ராலிட்டிக் ரிடக்ஷன், கேட்டலிட்டிக் ரிடக்ஷன். இந்த 5மே நீங்கள் கம்பைண்ட் எழுதுகிற மாதிரி இருக்கணும். ஒன்லி ஈக்குவேஷன்ஸ் தான் மார்க் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டினுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 14. நீங்கள் ஃபஸ்ட்டு 9th கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது ஆல் புக் பேக் கொஸ்டின்ஸ்னு போட்டிருக்கேன். மேக்ஸிமம் பயோமாலிகுல்ஸில் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ்லேருந்து 2 மார்க் 3 மார்க் காம்பினேஷனில் நிறைய கொஸ்டின் இருக்கும். புக் பேக்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எவ்ரி இயர் அவங்க கேட்டுருக்குறாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அது இல்லாமல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சரல் எலுசிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரக்டோஸை விட குளுக்கோஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி பெப்டைடு பாண்டுடைய ஃபார்மேஷன். இந்த 3 and 4க்கு டெஃபினிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. மியூட்டா ரொட்டேஷனுடைய டெஃபினேஷன், அனோமருடைய டெஃபினேஷன், எக்ஸாம்பிள். ஓகேயா? இது புக் பேக் கொஸ்டின் தான். இதில் 9th கொஸ்டினில் இது கவர் ஆகிடும். டிபி டிஎன்ஏ ஆர்என்ஏ 5 பாயிண்ட்டுமே படிச்சுக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் 5 பாயிண்ட்டுமே எழுதணும். 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா நீங்கள் 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஓகேயா? அதே மாதிரி 6, 7, 8ல் இந்த வருஷம் ஒன்று எதிர்பார்க்கலாமா? ஆல் த 3 இம்பார்ட்டன்ஸ், ப்ரோட்டீனுடைய இம்பார்ட்டன்ஸ், லிப்பிட்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ், கார்போஹைட்ரேட்டுடைய இம்பார்ட்டன்ட். ஓகே, முதல்ல நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் அந்த ரிமைனிங் 8 கொஸ்டின்ஸ், அதில் கூட பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின். பெப்டைடு பாண்டும் டிபி டிஎன்ஏ ஆர்என்ஏ புக் பேக் கொஸ்டின் தான். ஓகேயா? ஸோ இதை நீங்கள் பயோமாலிகுல்ஸில் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் நம்பர் 15 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இதுக்கு நீங்கள் புக் பேக் கொஸ்டின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பாலிமர்ஸில் நீங்கள் ஒரு 5 பாலிமர் மெயினாக படிச்சுக்கணும். இந்த 5ல் ஒன்று நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். பியூனா எஸ்னுடைய ப்ரிப்பரேஷன், பியூனா என்னுடைய ப்ரிப்பரேஷன், நைலான் 6, நைலான் 2, நைலான் 6. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 4 கொடுத்துருக்கேன் பாருங்கள், டெரிலின் ப்ரிப்பரேஷன். இந்த 5 பாலிமரில் ஏதாவது ஒரு பாலிமருடைய ப்ரிப்பரேஷன் எக்ஸாம்பிள் வந்துடும். அதே மாதிரி வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாதிரி
வல்கனைசேஷன் ஆஃப் ரப்பர். மெடிசினல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த 4 டேர்ம்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அனஸ்தெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷனோட, ஆன்டாசிட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள், ஆன்டி ஃபெர்டிலிட்டி ட்ரக், ஓகே. அதே மாதிரி ட்ரான்குலைசர், ஹவு ட்ரான்குலைசர் ஒர்க் இன் த பாடி, புக் பேக் கொஸ்டின் தான் அது, ஓகே. அதே மாதிரி ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் டெஃபினேஷன் கேட்பாங்க, இது எதிர்பார்க்கலாம் இந்த வருஷமாக. ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் எக்ஸாம்பிள். ஸோ புக் பேக் கொஸ்டின்ஸ் முடிச்சுட்டு இந்த 9 கொஸ்டின்ஸ் பாரு. அந்த 9 கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 கொஸ்டின்ஸ் உனக்கு புக் பேக்கில் கவர் ஆகிடும். ஓகேயா? ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.